வாங்க, காட் ஆஃப் வார் ராக்னரா காவியத்துக்குள்ள போலாம். இது ஒரு தந்தை மகன் பாச போராட்டம், விதிய மீறிய ஒரு பயணம். 9 உலகங்களும் அழிவின் விளிம்பில் நிக்குது. எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தால. ஒரு தந்தை தன் கடந்த காலத்திலிருந்து தன் மகனை பாதுகாக்க போராடுறாரு. ஒரு மகன் அவனோட உண்மையான அடையாளம் என்னன்னு தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறான். அவங்களோட கதை ஃபிம்பிள் வின்டர்ல தொடங்குது. இதுதான் ராக்னராக்கின் முதல் அறிகுறி. கதையின் மையம் ஒரு முரண்பாடு தான். கிரேத்தாஸ் கடந்த காலத்தை பார்க்க, ஏட்ரியஸ் எதிர்காலத்தை தேடுறான். அப்பதான் ஓடின் வர்றான். அவன் கொடுத்த டீல கிரேட்டாஸ் ஏத்துக்கல. சண்டை தொடங்குது. அந்த பயங்கரமான விதிய மாத்த ஏட்ரியஸ் தனியா ஒரு ரகசிய பயணத்தை ஆரம்பிக்கிறான். அவன் ஜயன்ஸோட மறைவிடமான அயான்புட்க்கு போறான். அங்க ஆங்கிரி போடாவ சந்திக்கிறான். அங்கதான் முழு தீர்க்க தரிசனமும் தெரிய வருது. கிரேட்டாஸ் இறங்கிடுவா. ஏட்ரியஸ் ஓடினுக்கு சேவை செய்வான். இப்போ ஏட்ரியஸ்க்கு ஒரே ஒரு நோக்கம் தான். விதியை எதிர்த்து அப்பாவை காப்பாத்தணும். இன்னொரு பக்கம் கிரேட்டாஸ் போர்க்கடவுளான டயர தேடி போறார். அவர்தான் படைக்கு தளபதின்னு நம்புறாங்க. ஆனா டயரை காப்பாத்துனதுக்கு அப்புறம் அவரோட திடீர் திட்டம் ப்ரூக்குக்கு சந்தேகத்தை கொடுக்குது. அவங்க நம்பின மிகப்பெரிய கூட்டாளி தான் மிகப்பெரிய எதிரி. ஆமா, டயர் தான் ஓடின். ஓடினோட துரோகத்தால ப்ரோக் இறந்து போறான். இனிமே போர் மட்டும்தான் ஒரே வழி. கிரேட்டாஸ் தளபதி பொறுப்பை ஏத்திரிச்சு 9 உலகங்களையும் ஆஸ்கார்டுக்கு எதிரா ஒன்னு சேர்க்கலார். போர்ல அப்பாவிங்க பாதிக்கப்படுறத பார்த்து கிரேட்டாஸ் தம் பழைய வழிகளை மிட்டி இரக்கத்தை காட்டுறார். தோரோட இறுதி போர்ல கிரேட்டாஸ் ஒரு சிறந்த வழியை காட்டுறாரு. அத தோரி ஏத்துக்க ஊடின் தன் மகனையே கொல்றான். கடைசி கட்டத்துல ஏச்சியஸ் ஒரு முடிவு எடுக்கணும். எல்லையற்ற அறிவா இல்ல அப்பாவோட நம்பிக்கையா? ஏச்சியஸ் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்து ஒடினோட திட்டத்தையும் அந்த முகமூடியையும் உடைக்கிறான். ஓடின் தோத்துட்டான். ஆனா கடைசியா பழிவாங்கும் சின்றி அவ ஆன்மாவ முழுசா அடிக்கிறான். போர் முடிஞ்சிடுச்சு. ஆனா கிரேட்டாஸோட மரண தீர்க்க தரிசனம் அதென்னாச்சு? அவங்க அம்மா அசல் தீர்க்க தரிசனத்தை அழிச்சது தெரிய வருது. அவங்க விதிய அவங்களே எழுதணும்னு. அந்த புது தீர்க்க தரிசனத்துல கிரேட்டாஸ் அழிப்பவர் இல்ல. மக்களால் போற்றப்படும் ஒரு பாதுகாவலர். விதி எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அத மாத்தி சிறந்தவரா மாறுற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு.